குடும்பத்தையும் குலத்தையும் காக்கிற தெய்வம் தான் குலதெய்வம். நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குலதெய்வத்தை சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும்? எந்த கிழமையில் வழிபாடு செய்யணும்? குலதெய்வம் தெரியாத சிம்மராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்மராசி சூரியனை ராசி அதிபதியாக கொண்டது. கம்பீரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. நினச்சதை செய்யக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். அதே போல் ஒரு இடத்துல உங்களோட சொல்லுக்கு மதிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. மதிப்பு இல்லாத இடத்துல நிற்க கூட மாட்டீங்க. சிம்மராசி என்பவர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையுமே கட்டி காக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. ஏதாவது ஒரு பொறுப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். எல்லா வேலையுமே திறமையாக செய்யக்கூடியவங்க. கோபம் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு வருங்க. அநியாயத்து கண்டா பொங்கி எழுவக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். குலதெய்வ வழிபாடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யார் ஒருத்தருமே பாருங்கள், குலதெய்வ வழிபாடெல்லாம் அவ்வளவு எளிதாக செய்ய முடியாதுங்க. படிப்பு, தொழில், இந்த மாதிரி பல்வேறு காரணத்துக்காக பிறந்த மண்ணை விட்டுட்டு வேறு ஊருக்கு போய் வாழ வேண்டிய நிலையில தான் இப்போ நாம் இருக்கோம். இப்போ ஒரு காலகட்டமே அப்படி தான் இருக்குது. எப்பயாச்சும் ஒரு தடவை நம்ம சொந்த ஊருக்கு போவோம். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட முடியாத நிலைமை கூட வரும். அதில் ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம குடும்ப பெரியவங்க நம்முடைய குலதெய்வம் பற்றியும் குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் பற்றியும் சொல்லுவாங்க. சிலருக்கு குலதெய்வம் என்ன எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. ஏன்னா இப்போ கூட்டு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மாறிடுச்சு. குலதெய்வம் பற்றின விவரத்தை குடும்ப பெரியவங்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழல் இப்போ இல்லை. அதே போல் குலதெய்வம் என்னென்னு தெரியாதவங்க உங்கள் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜோதிட கணிப்பிலேயே தெரிஞ்சுக்கலாங்க. ஜாதக கிரக அமைப்பால் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை செய்யுங்க. நீங்களுமே நன்மைகளை பெறலாம். மனிதனால் தீராத பிரச்சனையும் கவலையும் குலதெய்வம் கண்டிப்பாக தீர்க்கும். அதே போல் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடை செய்கிறதுனால என்ன மாதிரி அமைப்பு பெறலாம் அப்படின்னு பார்த்தா, திருமண தடையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும், புத்திர பிராப்தம் விரைவில் கிடைக்கும், குடும்பத்திலையுமே ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க சிம்மராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த விஷயம் உங்கள் குலதெய்வ பெயரை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்க உங்கள் குலதெய்வத்திடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை நடக்க உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சரிவாங்க, நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி தானே லாபம் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் குலதெய்வத்தினரால் பெறலாம். அதுவும் இந்த 2026 பாருங்களேன், சனி பகவானோட தாக்கம் ஏற்படக்கூடுது. சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கட்டத்திலிருந்து காக்க குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியமானது சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு. இந்த குலதெய்வ வழிபாடு நிம்மதியும் பாதுகாப்பையும் உறுதி செஞ்சு தரும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடு உங்களை கண்டிப்பாக காக்கும். அதே போல் முறையாக குலதெய்வம் வணங்கி வந்தால் நீங்கள் எதிர்பார்த்ததான லாபத்தையும் கீர்த்தியையும் பெற முடியும். 2026 புதிய முயற்சிகள் வெற்றி பெறவும் குடும்பத்தில் நிம்மதி வரவும் குலதெய்வ வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு அவசியமாக தேவைப்படுற ஒரு விஷயம். எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, குலதெய்வ கோவிலுக்கு நேரில் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வருடத்துக்கு ஒரு முறையாச்சும், நேரில் போக முடியாதவங்க வருடத்தில் ஒரு முறையாச்சும் குலதெய்வ கோவில் சென்று சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். எந்த தினங்களில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அமாவாசை பௌர்ணமி தினத்தில் சிம்மராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெற முடியும். அதே போல் குலதெய்வ கோவில் ரொம்ப தொலைவில் இருக்குது, வேலை விஷயமா படிப்பு விஷயமா வெளியூரில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்பிக்கையாக உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். குலதெய்வ வழிபாடு கோடி நன்மையை ஏற்படுத்தும், மறந்துடாதீங்க. சிம்மராசி அன்பர்கள் உங்களோட குலதெய்வ வழிபாட்டின் மூலம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கேடு பலனிலிருந்து விடுபட்டு நல்ல பலன்களை பெற முடியும்.
இந்த ஒரு வாய்ப்பு மிகவும் அற்புதமான வாய்ப்புங்க. இதை தவற விட்டுறாதீங்க. இந்த வருடம் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் சிம்மராசி அன்புகளுக்கு கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாதகமான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது ஏற்படாமல் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவீங்க இல்லையா, அதுக்காக தான். இந்த சிம்மராசிக்காரங்க பாருங்களேன், ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் நட்சத்திர அதிபதியாகவும் ஆத்மக்காரகன் சூரியனை ராசிநாதமும் கொண்டது சிம்மராசி. நீதி, நியாயம், நேர்மை தவறாதவங்களா நீங்கள் இருப்பீங்க. எளியவருக்கு எளியவராகவும் வலியவருக்கு வலியராகவும் இருப்பீங்க. உங்களோட செயல்களில் துணிச்சல் இருக்கும். உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான், அவருக்கு சப்தமஸ்தானத்தில் மிதுனத்தில் மே 11 முதல் லாப குருவாக குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். 11ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நினைச்ச காரியம் எல்லாம் நினைச்சபடி நல்லபடியாக நடத்தி முடியும். தொழிலையுமே சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். பதிவு உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு இப்போ கிடைக்கும். இடமாற்றங்களும் உண்டாகும். சுய தொழிலில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வருமான உயர்வும் இருக்குது. சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரும். புதிய தொழில் தொடங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் அந்த தொழில் முயற்சிக்கான வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக வந்து சேரும் பாருங்கள். புதிய வீடு, சொத்து சேர்க்கை, ஒரு நல்ல நிலைமை குரு பயிற்சியில் ஏற்படும். அக்டோபர் 8 நவம்பர் 18 வரைக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறதுனாலையும் அந்த சமயத்தில் பாருங்கள் கொஞ்சம் திடீர் செலவுகள் வரலாம். செலவு விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணும். தொழில் வேலையில் இப்போ நெருக்கடி வரும். எப்போனா அக்டோபர் 8 நவம்பர் 18 அலைச்சல் இதனால் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வரலாம். எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். மற்ற காலங்கள்லாம் உங்கள் முயற்சி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துது. இந்த அக்டோபர் 8 நவம்பர் 18 வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். குரு பகவானோட பார்வை பலன் என்ன மாதிரியான தாக்கத்தை தருதுன்னு பார்த்தா, பொதுவாக குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை விட குரு பகவான் பார்வைப்படுத்து பாருங்களா, அந்த இடத்துக்கு பலன் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் பாருங்கள் 3, 5, 7 இடத்துக்கு குரு பார்வை வருது. இது நாள் வரைக்கும் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா, நெருக்கடி, தடை, தாமதம் இதெல்லாமே உங்களை விட்டு விலகும் குருவின் பார்வை வரும்பொழுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் கூடும். துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பிறக்கும். பிள்ளைங்களாலையுமே நல்ல ஒரு பெருமை வந்து சேரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகுதுங்க. வேலையில் உண்டான மறைமுக எதிர்ப்புகள் விலகி நீங்கள் வேலையை ரொம்பவுமே சுலபமாக ஈஸியாக நிம்மதியாக செய்வீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக இருக்கும். வேலையில் உண்டான மறைமுக எதிர்ப்பு நீங்குது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு பொருத்தமான வரனும் கிடைக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், திருமண தடை நீங்கி சிறப்பான உயர்வு இருக்குது. வேலை விஷயமா பிரிஞ்சிருந்த தம்பதிகள் இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வரும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் செய்யலாம் அப்படின்னு நினச்சவங்க கூட மனம் மாறுவீங்க. நண்பர்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். கூட்டு தொழிலில் லாபம் வரும். சொந்த வீடு, வாகனம் வாங்கணும், இந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவும் அருமையான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் பிரச்சனைகளை பேசி வம்பு வழக்கை ஏற்படுத்தாமல் இருங்க. கவனமாக இருங்க. வார்த்தைகளை நிதானமாக இருக்கணும். பெரும்பாலும் கோபத்தை தவிர்த்தாலே எல்லாமே நல்லதாக இருக்கும். சனி பகவானோட சஞ்சாரம் பாருங்கள், மார்ச் 6 வரைக்கும் சனி சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால கொஞ்சம் இப்போ உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த காலகட்டம் உடல் பாதிப்பு, நிறைய மருத்துவ செலவு செய்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். வாழ்க்கை துணைக்கிட்டையுமே நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். சுய கௌரவம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். நல்லா பழகினவங்க கூட உங்களுக்கு எதிராக மாறியிருப்பாங்க. மிதுன குருவின் பார்வை 7ஆம் இடத்துல வர்றதுனால சனியின் பாதிப்பு இந்த மார்ச் 6க்கு அப்புறம் குறையும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் மார்ச் 6க்கு அப்புறம் பாருங்கள் ரொம்பவும் அமோகமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். சனிக்கிழமையில் நீங்கள் சனி பகவான் வழிபாடையும் செய்யுங்க. அதே போல் சனிக்கிழமையில் குலதெய்வம் வழிபாடையும் செய்யுங்க. இது 2 வழிபாடுமே ரொம்ப நல்லது. முதல் சனி 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கிறாரு. அந்த சஞ்சாரம் செய்யும் பொழுது மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நிம்மதி இல்லாத சூழல் வரலாம், வருமானம் குறையலாம், வேலையில் பிரச்சனை வரலாம். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம், உடல்நிலையில் பாதிப்பு, இதனால் கொஞ்சம் மருத்துவ செலவும் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும். ராகு கேது சஞ்சாரம் வாழ்க்கையில் தடுமாற்றத்தை தரும். நண்பர்களின் நல்ல நண்பர்கள் பழக்கம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா பேராசைக்கிடம் கொடுக்காதீங்க, சட்ட சிக்கலில் மாட்டிப்பீங்க.
கணவன் மனைவிக்குள்ளேயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லது. இந்த ராகு கேது சஞ்சாரமும் சனி சஞ்சாரமும் முதல் காலகட்டமும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட்டால் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை தருது. எல்லா வகையிலுமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. கவனம் ரொம்பவும் அவசியம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளை ஒன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.